இயேசுவே உன்னை மிகும் உலகில் கூட இயேசுவே தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகித சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியம் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை மிகும் உலகில் கூட இயேசுவே கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அமிழ்தம் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை மிகும் உலகில் கூட இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை மிகும் உலகில் கூட இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை மிகும்
நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஜெபம் பண்ண கடவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கள் தேவாதி தேவனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடிகள். நீர் சமுத்திரத்தின் ஜலங்களை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிற வல்லமையுள்ள தேவன். உமக்கே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு முறை கூட மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த உள்ளத்துடனும் பரிசுத்த உதடுகளுடனும் உம்மை துதித்து பாடி உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்முடைய சத்தியத்தை கேட்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்று உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த ஆராதனை முதுக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். எங்கள் இரட்சகரும் மறுமை மீட்பும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக 15வது பாமாலையை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். பாமாலை 15.
வீட்டுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். கர்த்தரே பூமண்டை வந்த என் அண்டைக்கு வாருமே. நீர் இறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னுடைய இதயமும் தெய்வஸ்தலமாகவும் வாயத்தில் மண்ணை சேர என் ஜனமும் புகழ்ச்சியும் நல்ல பலியாக ஏற உமதாவியை கொடும். தேகமாவியாவையும் சுத்தமாக்கியாரோடும். நல்ல நீலத்தில் வீழுந்த விதை பயிராகுமே. நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே. வாசனத்தை காக்க நீர் ஈவழிக்க கடவீர். விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும். ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும். மெய் வெளிச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீர் பாழ் நீலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். நந்தியான துடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை. ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரமடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிலங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 34 8 முதல் 22 வசனங்கள். The responsive reading is taken from Psalm 34 verses from 8 to 22. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாதம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற திருச்சபையின் கீதத்தை பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இடத்தில் பயத்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையினாலே நடத்துகிற தேவனே, தீமையானவைகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்கி நன்மையானவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறோம். ஆமென். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அபயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தி காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் மேத்யூ சாப்டர் 5 verses 27 to 30 and 33 to 37. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடருளாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும்
உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். 33ஆம் வசனம். அன்றியும் பொய்யாணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த நேரலை மூலமாக உங்களை காண்பதிலும் இந்த ஆராதனை மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலும் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உண்மைக்கும் தூய்மைக்கும் ஆதாரம் இதயத்தில் இருக்கிறது. தி சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் பியூரிட்டி இஸ் இன் த ஹார்ட். செய்தியின் தலைப்பை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் என்றால் செய்தி எளிதாக நமக்கு புரிந்துவிடும். ஆகையினால் இந்த தலைப்பை சற்று விளக்கமாக சொல்கிறேன். அதாவது, இதயமே உண்மைக்கும் தூய்மைக்கும் காரணமாய் இருக்கிறது. இன்னும் விளக்கமாக சொன்னால், உண்மையும் தூய்மையும் உருவாகும் இடம் நம்முடைய இதயம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அதே அதிகாரம் ஆதியாகமம் 6:5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார் என்று எழுதியிருக்கிறது. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்றால், மனுஷனை உண்டாக்கினது தான் செய்தது தவறு என்று அவர் சொல்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அப்படியாக அவர் சொல்லவும் இல்லை. அவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் இல்லை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. எனவே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன்
தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொண்டான். இதை பார்த்து கர்த்தரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தம் இருதயத்தில் உள்ள வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சத்தியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அடங்காத பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் சில சமயங்களில் தங்களுடைய பிள்ளைகள் செய்கிற மோசம் போக்கும் மோசம் விளைவிக்கும் செயல்களை பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது, இவன் ஏன் பிறந்தான், இவன் ஏன் என்னுடைய பிள்ளையாக பிறந்தான் என்று நாம் அநேக நேரங்களில் சொல்வதுண்டு. அதுபோல மனுக்குலத்தின் தேவனாகிய மனுக்குலத்தின் தகப்பனாகிய தேவன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டதாக இங்கே சத்தியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனிடத்தில் உறவு கொள்வதை விட்டுவிட்டு பாவத்தையும் மரணத்தையும் அவன் தெரிந்து கொண்டான். இதை பார்த்த கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய பாவம் கர்த்தருக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் செய்த பாவத்தின் மூலம் தேவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. நம்முடைய பாவமும் அவருடைய இருதயத்தை நொறுக்கலாம். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்மை சுற்றிலும் பாவங்கள் இருந்தாலும் நோவாவைப் போல நாமும் வாழ்வோம் என்றால் நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நாமும் நோவாவைப் போல கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க முடியும். சஞ்சரிப்பது என்பது என்னவென்றால், 2 நண்பர்கள் தினமும் அவர்கள் மனம் விட்டு பேசிக்கொண்டு நடந்து செல்வது போல, எப்படி ஒரு நண்பனும் நெருக்கமாக அவர்கள் மனம் விட்டு பேசி ஒவ்வொரு நாளும் நடந்து செல்கிறார்களோ, அதுபோல நோவாவோடு கூட தேவன் தினமும் நடந்து கொண்டிருந்தார். ஆகினால் தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை அவனுக்கு காண்பிக்கப்பட்டதால் தேவனும் அவனோடு கூட தினமும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், அவனோடு கூட இருந்தார், அவனோடு கூட நடந்து கொண்டிருந்தார். இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுபோல நோவாவைப் போல நாமும் வாழ்வோம் என்றால் நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நாமும் நோவாவைப் போல தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். நோவா முழு இருதயத்துடனும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு நடுவே அவன் கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமும் நோவாவின் காலத்தில் இருந்த உலகத்தைப் போல்தான் இருக்கிறது. ஆகையால் நமக்குள் நாம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோமா? நாம் உலகத்தில் உள்ளவர்களை மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது உலகத்தால் நாம் மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை இப்படியாக எழுதியிருக்கிறார். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். நமது பழைய ஆடையை களைந்து போடுவது போல பழைய பாவம் நிறைந்த மனுஷனை நாம் களைந்தெறிய வேண்டும். புதிய ஆவியையும் புதிய ஜீவனையும் பெற்று நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
தூய்மையையும் உண்மையையும் குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 30 மற்றும் 33 முதல் 37 வசனங்களில் இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். மத்தேயு 5, 27, 28 வசனங்களை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். பாலுணர்வுகளை குறித்து தூய்மை இல்லாத எண்ணங்கள் நம் இருதயத்தில் தான் உருவாகிறது. பாலுணர்வுகளை குறித்த தூய்மை இல்லாத எண்ணங்கள் நம் இருதயத்தில் உருவாகிறது என்று ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். இச்சையான நடத்தையையும் இச்சையான விருப்பமும் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்த நடவடிக்கைகள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் பார்க்கும் பொழுது இச்சையும் நடக்கையும் இரண்டும் ஒன்று என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் தான் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்கிறார். உதாரணத்திற்கு, நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசமாகிய ஊட்டிக்கு நீங்கள் அநேகர் சென்றிருக்கலாம். ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டனில் மிகவும் அழகான மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அங்கு நாம் செல்லும் பொழுது அந்த மலர்களுடைய அழகு கண்ணை கவரும் அழகாக இருக்கிறது. நம்முடைய கண்களை கவர்ந்தெழுக்கக்கூடியவைகள். ஆனால் அதை பார்த்து ரசிப்பது தவறல்ல. அதை அடைய விரும்புவதும் அதை பறித்துக் கொள்வதும் தவறு. இதிலிருந்து நாம் எப்படி வெற்றி பெறுவது? இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நாம் எப்படி வெற்றி பெறுவது? நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்தி சரீரத்தின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முடியும். ஆகையால் பாவம் நம்மிடத்தில் காணப்படுமானால் உடனடியாக அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அதைத்தான் மத்தேயு 5, 29, 30 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்கிறார். அதாவது வலது கண் இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி எறிந்து போடு, அல்லது வலது கை இடரல் உண்டாக்கினால் தரித்து எறிந்து போடு என்று ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், இங்கே சரீர பிரகாரமான ஒரு அறுவை சிகிச்சையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமான அறுவை சிகிச்சையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். உதாரணத்திற்கு, நம் சரீரத்தில் ஏதாவது ஒரு அவயவம் வியாதிப்பட்டு கெட்டு போய்விட்டால் அதை உடனே நம்முடைய சரீரத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். அதுதான் சரீர பிரகாரமான அறுவை சிகிச்சை. அப்படி அகற்றவில்லை என்றால் நம்முடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதுபோல ஆவிக்குரிய அறுவை சிகிச்சையை நாம் செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் பாவம் உருவாகும் இடம் நம் இதயம், நம் சரீரத்தின் அவயவம் அல்ல. பாவம் எங்கு உருவாகிறது? நம்முடைய இதயத்தில், நம்முடைய சரீரத்தின் அங்கத்தில், சரீரத்தின் உறுப்புகளில், நம்முடைய சரீரத்தின் அவயவங்களிலிருந்து உருவாவதில்லை, இதயத்திலிருந்து உருவாகிறது. ஆகையினால் தான் ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையால் நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் நம் இதயம் தூய்மை அடைய வேண்டும். எனவே சத்திய வசனங்களால் நம் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். எனவேதான் சங்கீதம் 119:11 சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். இதுதான் ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை. அவருடைய வாக்கை நம் இருதயத்தில் வைத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை தூய்மைப்படுத்துவது ஆவிக்குரிய
அறுவை சிகிச்சை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனங்களில் உண்மையை குறித்தும் சத்தியம் பண்ணுவதை குறித்தும் கர்த்தர் போதிக்கிறார். 33ஆம் வசனத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். தொடர்ந்து வரும் வசனங்களை ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். மகாராஜா என்றால் மகாராஜாவாகிய தேவனுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதை வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே என்கிறார். உண்மையை சொல்வதின் முக்கியத்துவத்தை குறித்து கர்த்தர் இங்கு நமக்கு உபதேசித்திருக்கிறார். ஜனங்கள் கொடுத்த வாக்கை முறித்து விடுவதும் புனிதமான வார்த்தைகளை அலட்சியமாக கவனீனமாக பயன்படுத்தியும் வந்தார்கள். கொடுத்த வாக்கையும் செய்த சபதத்தையும் காப்பாற்றுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். ஏனென்றால் கொடுத்த வாக்கையும் செய்த சபதத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் காப்பாற்றும் பொழுது அது மற்றவரிடத்தில் நம்மேல் நம்பிக்கையை உருவாக்குகிறது, மற்றவர்களோடு கூட நல்ல ஒரு உறவை உருவாக்குகிறது. ஆனால் தேவனுடைய பெயரில் சத்தியம் பண்ணுவதையும் கொடுக்கும் வாக்கை நிறைவேற்ற முடியாது என்று எனக்கு தெரிந்திருந்தும் நான் வாக்கு கொடுப்பதும் தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு தெரியும் எதை நான் செய்ய முடியும், எதை நான் செய்ய முடியாது என்று. அப்படி தெரிந்தும் நிச்சயமாக நான் செய்வேன் என்று சபதமிடுவது, சத்தியம் பண்ணுவது, அது மாத்திரமல்ல, வானத்தின் பேரில், பூமியின் பேரில், எருசலேமின் பேரில் கடவுள் சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று அநேக முறை நாம் சொல்லுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், சத்தியம் பண்ணுவது தவறு என்று. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்கிறார். என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். தான் சொன்னதை சொல் தவறாமல் செய்ய வேண்டுமா? அதாவது கர்த்தரிடத்தில் அல்லது கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஏதாவது கர்த்தருக்கு செய்யும்படியாக பொருத்தனை செய்துவிட்டு அதை செய்யாதபடி இருப்போமானால் அது குற்றம். ஆகையினால் சொன்னபடி சொல் தவறாமல் அதை செய்ய வேண்டும். உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது என்கிறார். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் பொருத்தனைகளை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை காட்டிலும் சொல்லாமல் இருப்பது நல்லது. கர்த்தர் நம்முடைய செய்கைகளை, நம்முடைய காணிக்கைகளை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் போதும், காணிக்கைகளை கொடுத்து அவரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் முடிந்தால் செய்ய வேண்டும், முடியவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும். ஆகையினால் சத்தியம் பண்ணுவதும் சபதம் செய்வதும் சமுதாயத்தில் பொதுவான காரியமாக என்று நிலவி வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் என்று. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எதுவும் செய்யலாம்,
அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாம் எப்போதும் உண்மையையே பேசக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் சத்தியம் பண்ணுவதும் சபதம் செய்வதும் அவசியமே இல்லை. ஏனென்றால் என்னை பற்றி அவர்களுக்கு தெரியும். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன், சொன்னபடி செய்வேன், சொன்னதை மீறி எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை மனுஷரிடத்தில் நம்மீது உருவாகிவிடும். எப்போதும் நாம் உண்மையை பேசும் பொழுது. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சத்தியம் பண்ண வேண்டாம், சபதமும் செய்ய வேண்டாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்கிறார். பரிசேயர்கள் தங்களுடைய பொய்யை மறைப்பதற்காக எல்லா சூழ்ச்சிகளையும் அவர்கள் செய்வார்களாம். அவர்களுக்கு தெரியும் தேவன் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது என்று. ஆகையினால் அவர்கள் என்ன செய்வார்களாம், வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் எருசலேமின் பேரிலும் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ணுவார்களாம். எனவே தான் ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறார், இப்படியாக நீங்கள் செய்யாதிருங்கள் என்று. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கடைசியாக நமக்கு உபதேசிக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்கிறார். எனவே புதிதான ஆவியை பெற்றவர்களாக புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும்போது நம் இதயம் தூய்மைக்கும் உண்மைக்கும் ஆதாரமாக மாறும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கீர்த்தனை 4வது பாடலை நாம் பாடுவோம். Namaste, namo, namo.
ஒரு சில அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். நல்மைப்பன் குரல் நிகழ்ச்சி மதியம் 1 மணிக்கு ஜேபிஆர் சேனலிலும் மற்றும் மாலை 5 மணிக்கு எஸ் நெட்வொர்க்கிலும் நீங்கள் காணலாம். வருகிற ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை நேரலை மூலமாக நீங்கள் எப்பொழுதும் போல் காலை 10 மணிக்கு ஆராதனையை நீங்கள் பங்கு பெறலாம். நேரலை ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் திரு எம்ஜே பாலன் அலங்கார பேரியைச் சேர்ந்த திரு எம்ஜே பாலன் மற்றும் ஓடக்கரை துலுக்கப்பட்டியைச் சேர்ந்த திருமதி ஜமுனா அவருடைய குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பில் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமண நாளை இந்த வாரத்தில் கொண்டாடுகிறவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். ஞாயிறு ஆராதனை வழக்கம் போல் நேரலை மூலமாக நீங்கள் காணலாம். நம்முடைய ஆலயத்தின் வெப்சைட், யூடியூப் ஆகிய மூலமாக நீங்கள் கண்டு மகிழுங்கள். மற்றும் நம்முடைய குட் ஷெப்பர்ட் சர்ச் எஃப்எம் காலை 10 மணிக்கு தினமும் நீங்கள் கேட்டு மகிழலாம். ஏதாவது ஜெப குறிப்புகள் தேவைகள் இருக்குமானால் நம்முடைய ஆலய வெப்சைட், இமெயில் ஐடி மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நேரலை மூலமாக நமது சபை ஆராதனை காணும் சபையார் மற்றும் அயல் நாட்டிலிருந்து ஆராதனையில் பங்கு பெறும் சபையார் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அரசாங்க உத்தரவுப்படி திருச்சபை ஆராதனை மற்றும் நிகழ்ச்சிகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பதை உங்களுக்கு நேரலை மூலமாக அறிவிக்கப்படும். ஏற்கனவே நான் அறிவிப்பு கொடுத்தேன். நம்முடைய குட் ஷெப்பர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் காலி இடங்களை குறித்து 7 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவிற்கும் எத்தனை பேர் என்பதை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். கேஜி கிண்டர் கார்டன் பிரிவிற்கு 1 ஆசிரியை தேவைப்படுகிறது. இசிசி மற்றும் டிஎட் படித்தவர்கள். பிரைமரி செக்ஷன் 2 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறது. ஹெச்எஸ்சி டிஎட் படித்தவர்கள். ஆர்ட்ஸ் சயின்ஸ் டீச் பண்ணுவதற்கு ஒருவரும் மராட்டி ஹிந்தி சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் தேவைப்படுகிறது. செகண்டரி செக்ஷன் பிஏ பிஎட் 2 பேர், பிஎஸ்சி பிஎட் 2 பேர் தேவைப்படுகிறது. ஆகையினால் வருகிற 30ஆம் தேதிக்குள் நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை உங்களுடைய ரிசியூம்ஸை நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக அல்லது நேரடியாக வந்து கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 30ஆம் தேதி இரவு 9 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கும்படியாகவும் அல்லது அனுப்பி வைக்கும்படியாகவும் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பின் அனுப்பப்படும் பாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சற்று நேரம் நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட இந்த ஜெப நேரத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் அலங்கார பேரியைச் சேர்ந்த திரு எம்ஜே பாலன் குடும்பத்தையும் ஓடைக்கரை துலுக்கப்பட்டியைச் சேர்ந்த திருமதி ஜமுனா அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இந்த உமது ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெற்று இதை தாங்குகிறார்களோ அந்த நோக்கத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, அவருடைய நோக்கம் நிறைவேற நீர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அனுதினமும் வழி நடத்தும். அவருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் நன்மையினாலும் அவர்களை முடிசூட்டும். பிறந்த நாள் மற்றும்
திருமண நாளை இந்த வாரத்தில் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பேர் பேராக ஆசீர்வதியும். மேலும் 34வது திருமண நாளை காணும் திருமதி மற்றும் திருமலைக்கனி சந்திரன் கொங்கந்தாம்புரத்தைச் சேர்ந்த இந்த குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்க கிருபையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிட்ட மாபெரும் தயவிற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தின் திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். அதை அறிந்து செயல்படவும் உமது சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி உமது நாம மகிமைக்கென்று வாழவும் தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். உடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்திலும் நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்டி நன்மையும் சிவையுமான வழியில் நடத்தும். ஆண்டவரே, திருச்சபை ஆராதனைகள் திருச்சபைகள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடைபெற தேவரீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். கோவிட்-19 கொரோனா வைரஸினால் உலகம் முழுவதும் ஆலய ஆராதனைகள் தடைபட்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, தேவரீர் இந்த கொரோனா வைரஸை நீர் கட்டுக்குள் கொண்டு வந்து ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடைபெறவும் உமது நாமம் மகிமைப்படவும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழவும் நீர் அனுக்கிரகம் செய்யும் தகப்பனே. ஆலயங்கள் அடைபட்டாலும் சுவிசேஷம் ஒருபோதும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆயினும் தடையில்லாமல் உம்முடைய ஆலய ஆராதனைகளை நடத்துவதற்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, இரக்க கண்கொண்டு நீர் எங்களை நோக்கி பார்த்து எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடும் தகப்பனே. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று உம்முடைய சத்தியத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுடைய அவல மேலையை நீர் பார்த்து பெரிய விடுதலையை நீர் கட்டளையிடும். இந்த கொரோனா வியாதியினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள், அநேக குடும்பங்கள் தங்களுடைய வேலை இழந்து, தொழிலை இழந்து, வியாபாரத்தை இழந்து, வருமானத்தை இழந்து பயங்கர பாதிப்புக்குள்ளாகி இருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, இதற்கு மூல காரணமான இந்த கொரோனா வைரஸை தேவரீர் நீர் சீரழித்து உம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்து நீர் படைத்து உருவாக்கிய அந்த மனுக்குலத்திற்கு மீண்டும் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிட முடியாத உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கின்ற இந்த நாட்களில் உம்முடைய இரக்கத்தை நீர் காண்பிக்கும் போது நாங்கள் யாவரும் உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க முடியும். ஆண்டவரே, தேவரீர் இந்த அவல நிலை எப்பொழுது நீங்கும் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதனையோடு காத்திருக்கிறோம். நாங்கள் யாவரும் வீட்டுக்குள் அடைப்பட்ட ஸ்லேவ்ஸாக இருக்கிறோம், அடிமைகளாக மாறிப்போனோம். ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் எங்களுக்கு பெரிய விடுதலையை தரும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை நாங்களே அடிமைப்படுத்தி கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற இந்த நிலையை நீர் மாற்றி அமைக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். பெரிய விடுதலையை நீர் தந்து தேவரீர் இந்த உலகத்தை நீர் காப்பாற்றும். பிசாசானவன் எந்த விதத்திலும் இந்த உலகத்தை ஆட்கொள்ளாதபடிக்கு அவனுடைய கரத்திலிருந்து நீர் காப்பாற்ற முடியாத சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் எங்களை கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கலங்காதே, திகையாதே, நான் முன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் உண்மையுள்ளவர். ஆகையினால் நீர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இதை கட்டளையிட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தின் அடிமைத்தனத்தில் தங்களுடைய தண்டனைகளை அனுபவித்து தீர்ந்த பின்பு அவர்கள் மேல் நீ இரக்கம் காண்பித்து விடுவித்தது போல தேவரீர் நீர் எங்களையும் விடுவிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இதுவரையில் நாங்கள் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே. தேவரீர் இரக்க கண் கொண்டு பார்த்து உம்முடைய இரக்கத்தை உம்முடைய கிருபையை எங்கள் மேல் திருப்பும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வாகன ஓட்டுநர்கள் தங்களுடைய வேலையை இழந்து தவிப்பதை நீர் அறிவீர். எந்தவித வருமானமும் இல்லாமல் கஷ்டத்திற்குள்ளாக இருப்பதை நீர் அறிவீர். அவர்களை காப்பாற்றும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குடும்பத்தை வாழச் செய்யும். இன்னும் ஆண்டவரே, கேன்சர் வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற திருமதி மதியழகி ஸ்டீபன் அவர்களை முது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீருடைய பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும். போதிய மருத்துவ உதவி கிடைக்கவும், போதிய பண உதவிகள் கிடைக்கவும், பரிபூர்ண ஆரோக்கியம் பெற்று நல்ல நிலைக்கு திரும்பத்தக்கதான கிருபையை நீர் கட்டளையிடும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இதன் மூலமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை நீர் தந்த ஆசீர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தருக்கு சாட்சியாக அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க தேவரீரான கிரகம் செய்யும். உம்முடைய அற்புத சுகமளிக்கும் கரத்தை இப்பொழுதே நீர் நீட்டி உம்முடைய பிள்ளையை தொட்டு பூரண சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் வல்லமையுள்ள தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மேல் விசுவாசம் கொண்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. தாப்பனே, தேவரே, இந்த குடும்பத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அனைத்து மிஷினரிகளுக்காக, ஊழியர்களுக்காக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களுடைய மாடரேட்டருடைய குடும்பம் புதிதாக பதவியேற்றிருக்கிற எங்களுடைய சீனியர் ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் எங்களுடைய பேராயர் அவருடைய குடும்பம், டெப்டி மாடரேட்டருடைய குடும்பம், குருமார்களுடைய குடும்பங்கள், சபை ஊழியர்கள், சபை பணியாளர்களுடைய குடும்பங்கள், பற்பல ஊழியங்களை செய்கிற ஊழியர்களுடைய குடும்பங்கள் எல்லோரையும் முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, உன்னதமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமக்கு ஊழியம் செய்து நாள்தோறும் அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று கொள்ளை பொருளாக கொள்ள வல்லமையாக உமது கரத்தின் கருவியாக எடுத்து நேர்களை பயன்படுத்தும். விசேஷமாக இந்த லாக்டவுன் நாட்களிலும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி உம்முடைய சுவிசேஷம் உலகத்தின் கடைசி வரை சென்றடைய தேவரீர் அவர்கள் மூலமாக உமது திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஊழியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்ப்புகள், சோதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, நீரே அவர்களுடைய பாதுகாவலர். நீர் அவர்களுக்கு அனுதினமும் பாதுகாவலை தந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் உடைய பாதுகாவலை கட்டளையிட்டு அவருடைய தேவைகளை சந்தித்து நன்மையும் சிவையுமான வழியில் வழிநடத்தும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கின்ற எங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலும் தங்களுடைய சொந்த ஊர்களில் தங்களுடைய உறவினர்களோடு கூட தங்களுடைய சந்தோஷமான நேரத்தை செலவழிக்கவும், நல்ல ஐக்கியம் கொள்ளவும், தங்களுடைய உறவினர்களோடு கூட நல்ல உறவை வளர்த்து கொள்ளவும் நீர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நாள்தோறும் நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும்
சந்தோஷமும் சமாதானமாகவும் இருக்கவும் பாதுகாப்போடு கூட இருக்கவும் தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். எந்தவித வியாதியும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த லாக்டவுன் மூலமாக அவருடைய படிப்பு பாழாய் போய்விடாதபடிக்கு தேவரீர் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். நேரலை மூலமாக ஆண்டவரே தம்முடைய படிப்பை தொடர ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற வசதிகளை நீர் செய்து கொடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எதிர்காலத்திலே எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் சிறந்த தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஊழியர்களாகவும் உருவாக நீர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள், பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் யாவரையும் முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த கஷ்ட காலத்திலும் தங்களுடைய உயிரையும் பணியும் வைத்து பொது சேவைகளை செய்கிற ஒவ்வொருவரையும் முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, தன்னார்வ தொண்டர்களை முது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒவ்வொருவரையும் முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு போதிய பாதுகாவலை கட்டளையிடும். தைரியத்தை தாரும், நீடிய பொறுமையை தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து எந்தவித வியாதியும் அவர்களை அணுகாதபடி, இந்த கொரோனா வைரஸினால் அவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் தூதர்களின் தெய்வீக காவலை கட்டளையிட்டு நீர் காத்துக்கொள்ளும் தகப்பனே. இந்த கஷ்ட காலத்திலும் சட்டத்தை பயன்படுத்துகிறவர்கள் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கு மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். ஒருவரும் சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு அப்பாவி ஜனங்களை துன்புறுத்தாதபடிக்கு தேவரீர் நீர் அவர்களுக்கு காவல் வைக்கும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். நீர் படைத்து உருவாக்கிய மனுக்குலத்தை பாதுகாப்பது உமது பொறுப்பல்லவா? ஆண்டவரே, தேவரீர் நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஒருவரே பாதுகாவல், நீரே ஆறுதலின் தேவன். உமது சமூகத்தில் யாவரையும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, மழை காலத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மழை காலத்தில் எங்களுடைய தேசம் போதிய மழையை பெற்று இந்த பூமி குளிர்வடைந்து போதிய விளைச்சலை கொடுக்க நீர் அனுக்கிரகம் செய்யும். பொருளாதாரம் ஸ்தம்பித்து போயிருக்கின்ற இந்த நாட்களில் தொழில், வியாபாரம், வேலை யாவும் முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் தேவரீர் விவசாயத்தை செழிக்க செய்யும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். விவசாயத்தின் மூலமாக இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதியும், இந்த உலகத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீர் மழையை கட்டளையிட்டு இந்த பூமி செழித்து ஓங்கி உமது நாமம் அதன் மூலம் மகிமைப்பட நீர் அனுக்கிரகம் செய்யும். நேற்றைய தினம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த புதுப்பட்டி ஊரை சார்ந்த சந்திரன் அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைய தினம் நடைபெறுகிற அவருடைய நல்லடக்கத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, தன்னுடைய கணவனை இழந்து தவிக்கிற மனைவியையும் மற்றும் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரையும் ஒரு சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் நீரே ஆறுதலின் தேவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் ஒருவராலும் அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியாது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர்தாமே அவர்களுக்கு ஆறுதலை தந்து அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்துக்கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்து கவலையை போக்கி சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடும். மரணம் என்பது ஒரு தற்காலிகமான காரியம். மரணத்தின் ஊடாக உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து இளைப்பாற முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது தற்காலிகமான பிரிவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தாங்க முடியாத இழப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட
ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை சேர்ந்தவர்கள் அநேகர் தங்களுக்கு பிரியமானவர்களை இலக்கு கொடுத்திருக்கிறார்கள். யாவருக்கும் நீர் ஆறுதலை கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் வரும் நாளில் நாங்கள் இழந்த யாவரும் முதலாவது உயிருடன் எழுந்திருப்பார்கள். பின்பு நாங்களும் உயிருடன் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்னும் சத்தியத்தில் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாங்கள் நாள்தோறும் நிலைத்திருந்து ஒருவரை ஒருவர் தேற்றி ஆறுதல் சொல்லி உமக்காக நீடிய பொறுமையோடு கூட நாங்கள் காத்திருக்க உதவி செய்யும். அதுவரையில் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நாங்கள் நடந்து கொள்ளவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இப்போதும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருமாகிய தேவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக முடிவு கீதமாக பாமாலை 249 பாடுவோம். நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சணிய வீரரே. பாமாலை 249. பட்சம் நில்லும் இரட்சணிய வீரரே. ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார். பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். நந்தீபர் பட்சம் நில்லும் எக்காளமுதுங்கால். போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாழுமே. பிசாசின் திரள் சேனை மெய் வீழ்த்தி வெல்லுமே. மீட்பர் பட்சம் நில்லும் எவ்வீர சூரமும். நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியும். சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர். மோசமும் பாராமல் உன் தண்டில் செல்லுவீர். நல்மீட்பர் பட்சம் நில்லும் போராட்டம் ஓயுமே. வெம்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீரர்
எங்கள் தேவாதி தேவனே, தேவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்த அந்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய்மைக்கும் உண்மைக்கும் ஆதாரமாகிய எங்களுடைய இதயத்தை நாள்தோறும் நீர் எங்களை சுத்திகரித்து உம்முடைய வார்த்தைகளினால் அவைகளை நிரப்பி உமக்கு சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, இதயத்தை சுத்திகரித்த நாங்கள் உலகத்திற்குள்ளாக சென்று பிரகாசிக்கும் விளக்காக நாங்கள் விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் கர்த்தரும் அருமை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போய் வரக்கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. நன்றி, வணக்கம்.